ஒரு முறை நெல்லை ஜெபமணின்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு அரசியல் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன். அப்போ ஜெயிலில் இருந்து எம்ஆர் ராதாவை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ எம்ஆர் ராதா ஒரு தலைவர் பேரை சொல்லி சொன்னார், அவர் நல்லவனையும் கெட்டவன் ஆக்கிடுவார், எம்ஜிஆர் கெட்டவனையும் நல்லவன் ஆக்கிடுவார். எம்ஆர் ராதா சொன்னாராம், என்ன சொல்கிறீங்க நீங்கள், உங்களுக்குள்ள சண்டையாச்சு. அது சண்டை ஒரு பக்கம், அது கிடக்கட்டுங்க, என்ன ஜெயிச்சிட்டார்ல எம்ஜிஆர் அப்படின்னாராம். என்ன சுட்டுக்கிட்டோம், அவர் அடிபட்டு கிடக்கிறாரு, ரத்தம் அடி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ கூட அண்ணனை பாடுறான்னு சொன்னார். இப்போ நாகை தர்மன் ஐயா சொன்னாங்க, அதான் அண்ணனை பாடுறான்னு சொல்லி சொன்னார். யாருக்கு இந்த மனசு வரும்? அந்த நேரத்தில் எம்ஜிஆர் என்ன ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி எம்ஆர் ராதா சொன்னார் சொல்லி நெல்லை ஜெயமணி சொன்னார். அதுதான் அந்த மனிதாபிமானம். அந்த மனசு யாருக்கும் வராது. ஒரு விஷயம், ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் எனக்கு எம்ஜிஆர் மேலே பெருசாக ஈர்ப்பு கிடையாது. எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவர் பத்திரிக்கையாளன் ஆகி அவர் கூட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச பிறகு தான் இப்படி ஒரு மனிதரா, இப்படி ஒரு தலைவரா என்று ஒரு வியப்பு ஏற்படுத்த கொடுக்க. பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரெஸ்ஸை பார்ப்பார், 9 மணிக்கு காரில் ஏறது முடி எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு தான் காரில் ஏறுவார். இன்னொரு தலைவர் கூட டூர் போவோம், 11:30 மணிக்கு கேட்பார் சாப்பிட்டீங்களான்னு. இந்த ஆள் காலை சாப்பாடு கேட்குறாரு, மத்தியான சாப்பாடு கேட்குறாருன்னு தெரியாது. 11:30 மணிக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டு என்ன சொல்கிறது? அதான் நைட் எங்கள் கூட தான் சாப்பிடுவார். இன்னொரு விஷயம், உலகத்தமிழ் மாநாடு 1981 மதுரை உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிறாரு. அப்போ பாண்டியன் ஹோட்டல் தங்கியிருக்காரு. மாநாடு முடிச்சுட்டு வராரு. வரும்பொழுது நல்ல மழை. இந்த மழையில் வரும்போது போலீஸ் பாதுகாப்பு போலீஸ்லாம் மழையில் நனைஞ்சிட்டு நிற்கிறாங்க. வரும்போது காரில் எம்ஜிஆர் பார்த்துட்டார். அதை பார்த்த உடனே எஸ்பியை கூப்பிட்டாரு, உங்களெல்லாம் மழையில் நிற்க வச்சிருக்கீங்க, நனைஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. இல்லை பாதுகாப்புக்காக நிற்க வைக்கணும்னா உடனே எல்லாரையும் ஒரு வேனில் ஏற்றி கூப்பிட்டு போய் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றி ரெயின் கோட் வாங்கி கொடுத்து கூப்பிட்டுவாங்க. அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு போய் உடனே ட்ரெஸ்ஸை மாற்றி ரெயின் கோட் வாங்கி கொடுத்து கையில் ஒரு கொடையும் கொடுத்து கொண்டாந்து நிற்க வச்சிடாங்க. அதில் ஒரு போலீஸ்காரரு தலைமைச் செயலகத்தில் பணியாற்றிட்டு இருக்காரு, அந்த கொடையை இன்னும் வச்சிருக்காரு.